பிளெஸ்ட் எவ்ரிஒன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளா ஒரு ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஜஃப்னாவில, அதுவும் பாயிண்ட் பிட்ரூ. அந்த ஒரு ரோடுல பார்த்தீங்கன்னா, பருத்தித்துறை ரோடுல ஒரு பஸ் ஒண்ணு, ஒரு மினி பஸ் ஒண்ணு, ஒரு மாதிரி ஒரு பாம்பு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. அது நான் நினைக்கிறேன், அந்த டிரைவர் வந்து ஒரு ஸ்னேக் பாபு அப்படியே இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட பேர் கூட அப்படி இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பயங்கர ஒரு டேஞ்சரான ஒரு டிரைவிங் பண்ணிட்டு, இந்த சைடுல வர்றவங்களையும் விடுறாரு இல்ல, அந்த சைட்லேருந்து வர்றவங்களையும் விடுறாரு இல்ல, அப்படியே மாறி, 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 மாறி அப்படியே ஒரு விசித்திரமா ஏதோ தன்னோட வீட்டுக்குள்ள இல்லைன்னா வீட்டுலேருந்து பாத்ரூமுக்கு இல்லை பாத்ரூம்லேருந்து கிச்சனுக்கு போகிற மாதிரி அப்படியே சர்வ சாதாரணமாக அப்படியே போயிட்டு இருக்காரு. யாரை பற்றியுமே ஒரு 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 கவலையும் இல்லை, யாரை பற்றியும் யோசிக்கவும் இல்லை. தன்னோட சொந்த வீட்டில் இல்லைன்னா சொந்த தங்களோட ஒரு பரம்பரை ரோடில் போயிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கார். இதை வந்து நிறைய ஆளுங்க ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஒரு போலீஸில் கண்ணில் படும்பறை ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா அவரோட கண்ணிலேயே படும்பறை நீ பண்ணின டிரைவிங் உனக்கே சரியா இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் நினைக்கிறேன் என்னடான்னா, கண்டிப்பாக இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இல்லைன்னா பெரிய ஒரு போலீஸ் இல்லை ஒரு ஒரு ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா பெரிய பெரிய ஒரு டிராஃபிக் போலீஸ் இல்லைன்னா டிராஃபிக் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட கையில் கண்டிப்பாக இந்த வீடியோ கிடைச்சிருக்க வேணும். கிடைச்சிருந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அவார்டு அவார்டு ப்ளஸ் ரிவார்டு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்க வேணும். இப்படியா ஒரு ஒரு ஆளுங்களை பற்றி ஒருவரையுமே பற்றி கவலைப்படாமல் இல்லைன்னா ஒரு கேர்லெஸ்ஸாக நாங்க பண்றது தான் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோடுல இப்படி போற ஆளுங்கள வந்து கண்டிப்பா பனிஷ்மென்ட் குடுத்தே ஆகணும். இல்லன்னா அவங்க எல்லாம் சரியே வரமாட்டாங்க. அவங்களே யோசிச்சு திருந்தினா தான் உண்டு. இல்லன்னா யாருமே இத வந்து சொல்லி, நீங்க இப்படி டிரைவ் பண்ணாதீங்க, இல்ல இப்படி பண்றது சரியில்ல அப்படின்னு சொன்னாலுமே அவங்க கேட்க போறதில்ல. அவங்களா யோசிச்சு திருந்த வேணும். நாங்க இப்படி பண்றது வந்து சரியா? இல்லன்னா நாங்க இப்படி பண்றதால எத்தனை ஆளுங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். இல்லன்னா அது சேஃப் கிடையாது. சைடுல எத்தனையோ சின்ன பிள்ளைங்க போவாங்க. இல்லன்னா வயசான ஆளுங்க போயிட்டுருப்பாங்க. இப்படி மாறி மாறி டிஸ்கோ டான்ஸ் மாதிரி இப்படி ஓடிட்டு இருக்கிற வந்து சரியா இருக்குமா? இல்ல அவங்கலாம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே தெரியல. எத்தனை ஆளுங்க இதால பாதிக்கப்படுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்படியான டிரைவர்ஸ் மட்டும் இல்ல. இப்படி பஸ் ஓடுறவங்க, இல்லன்னா வேற சில ஆளுங்க மட்டும் இல்லாம, இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிரைவர். அவர் பயங்கர இதுவா கையில ஃபோனையும் வச்சுட்டு பார்த்துட்டு, ஒரு கையில அப்படியே சூப்பரா அப்படியே ஒரு ஒரு சூப்பர்மேன் மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கார். அதுவும் சரியில்ல. அவங்களாவே யோசிச்சு திருந்த வேணும். இல்லன்னா என்ன மனுஷர் இவங்கலாம் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. அதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ஷன் டைம்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய ஆளுங்க அப்படியே எலக்ஷன் அவங்களோட கேன்வாசிங் பண்றது கூட அப்படியே கையில அப்படியே ஃபோன வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறது, இல்லன்னா லைவ் போட்டுட்டே போறது, இல்ல விஷயங்கள கதைச்சு கதைச்சே டிரைவ் பண்ணிட்டு போறது, ஸ்பீடா டிரைவ் பண்றது, அப்படியெல்லாம் செய்றத பார்த்து பார்த்து அப்படியான ஆளுங்க செய்றது, இல்லன்னா பெரிய பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறவங்க, இல்லன்னா பெரிய ஒரு இதில இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் இல்லன்னா இப்படியான டிரைவர்ஸ், இல்லன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாமே இத பார்த்து ஒரு கெட்டு போறதுக்கான ஒரு வழி தான் இப்ப எல்லாருமே பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ நீங்க கார்ல இருந்து இல்லன்னா டிரைவ் பண்ற டைம்ல நீங்க ஏதாவது ஒரு வீடியோ எடுக்க வேணும். இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்ல வேணும் அவசரமா, ஒரு லைவ் போட வேணும்னா, ஒரு சைடுல பார்க் பண்ணி சேஃபா பார்க் பண்ணிட்டு, ஒரு பார்க்கிங் லாட்ல இல்லன்னா ரோடுலயே சைடா ஒரு சேஃபா யாருக்குமே ஒரு தொந்தரவும் இல்லாம, ஒரு பாதிப்பு வராம நீங்க பார்க் பண்ணிட்டு அத செய்தீங்கன்னா, எல்லாருமே அந்த விஷயத்தையும் ஒரு சரியான இடங்களுக்கு போய் சேரும். அப்படி இல்ல நீங்க இவ்வளவு அவசரமா ஒரு ஆளுங்கள எல்லாமே ரிஸ்க் ஆக்கி, நீங்க உங்களுக்கு வேணும்னா ரிஸ்க் எடுக்கிறலாம் ரஸ்க் சாப்பிட மாதிரி இருக்கலாம். நீங்க பெரிய டிரைவிங் எல்லாமே தெரிஞ்ச ஆளுங்களா கூட இருக்கலாம். ஆனா, உங்களோட ஒரு கேர்லெஸ் இந்த ஒரு நீங்க ஸ்டண்ட் காட்டுறது, இல்லன்னா ஹீரோயிசம் காட்டுறது வந்து அடுத்த அப்பாவி மக்கள போய் பாதிக்கும். இல்லன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆவலாம். அப்படி எல்லாமே செய்றது வந்து ஒரு கொடூரமான வேலைன்னு தான் சொல்லணும். தயவு செய்து டிரைவ் பண்றவங்க கண்டிப்பா ஒரு சைட்ல பார்க் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஃபேமிலிய நீங்க யோசிக்கலன்னா, அது அது உங்களோட பிரச்சனை. ஆனா அடுத்தவங்கள வந்து பாதிக்காம, அடுத்தவங்களுக்கு நீங்க தொந்தரவு பண்ணாம, அடுத்தவங்கள ஒரு டேஞ்சருக்குள்ள ஆக்காம, நீங்க டிரைவ் பண்ணுங்க. உங்களோட விஷயம் சொல்றதா இருந்தா ஸ்டாப் பண்ணிட்டு, பார்க் பண்ணிட்டு, சேஃபான ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு, அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாம நீங்க பார்க் பண்ணிட்டு, என்ன விஷயம் வேணாலும் கதைங்க. உங்களோட சொந்த கதைய கதைங்க, சோக கதைய கதைங்க. இல்லன்னா ஏதாவது விஷயம் சொல்றதா இருந்தா சொல்லுங்க. இல்லன்னா இன்ஃபர்மேஷன் குடுக்குறதா இருந்தா குடுங்க. இப்படியான வேலைங்க மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த டிரைவருக்கு ஏதோ ஒரு ஒரு இத்தனை இந்த டைம்ல கண்டிப்பா அவருக்கு கிடைச்சிருக்கும். பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லன்னா கூட யாரையுமே கேர் பண்ணாம நாங்க எல்லாம் பெரிய ஒரு இது நாங்க டிரைவ் பண்ணோம். இல்லன்னா நாங்க ஒரு போஸ்ட்ல இருக்கோம். எங்களெல்லாம் யாருமே கேள்வி கேட்க முடியாது. இல்லன்னா இதெல்லாம் போறதுக்குள்ள நாங்க எல்லாத்தையுமே மாத்திருவோம். அப்படின்னு யோசிச்சு செய்றவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பார். நீங்க யார ஏமாத்தினாலுமே கடவுள ஏமாத்த முடியாது. நான் ஒரே சொல்லிட்டு வர்ற விஷயம் இதுதான். அப்பாவி மக்கள நீங்க ஏமாத்தலாம். இல்லன்னா யாருமே உங்கள பார்க்க இல்ல. ஒரு டிராஃபிக் போலீஸ் இல்ல. இல்லன்னா யாரும் ஒரு சிக்னல் லைட் இல்ல. அதுல சிக்னல்ல
ஒரு கேமரா இல்ல. அப்படி அப்படி இல்லன்னுட்டு நீங்க ஒரு ஒரு தெனாவட்டா பண்ணிட்டு போற விஷயம், நீங்க யோசிக்கலாம் யாருமே கவனிக்கலன்னு. ஆனா, மேலே இருந்து கண்டிப்பா கடவுள்ன்னு ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பார். அவர் ஒரு சரியான டைம்ல உங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும். இப்ப கிடைக்கலனாலும், "அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்" என்று சொல்ற மாரி கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அதனால ட்ரைவ் பண்றவங்க இந்த சின்ன பிள்ளைங்களலாம் பழுதாக்காதீங்க. நீங்க வீடியோஸ் போடுறது, இல்லன்னா ஃபோன பார்த்துட்டு போறது, அப்படி ஒரு ஒரு சேஃப் இல்லாத ட்ரைவ் பண்றது, சிக்னல மதிக்காம போறது, இல்லன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஒபே பண்ணாம போறது, அதெல்லாம் செய்யாதீங்க. நீங்க செய்ற ஒரு பெரிய பெரிய ஆளுங்க தான் இப்படியான வேலை பண்ணீங்க. வயசுல பெரியவங்க, ஓரளவு ஒரு ஒரு மிடில் ஏஜ் இல்லன்னா பெரிய ஆளுங்க இப்படி பண்ற வேலைங்க வந்து இப்ப வரப்போற புதுசான சின்ன பிள்ளைங்க, இல்லன்னா யங் ஜெனரேஷன வந்து அது அவங்களும் பார்த்து இத பழகுவாங்க. அதனால கண்டிப்பா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. இது சரியே இல்ல. அ உங்களோட ஜனாதிபதி ஒவ்வொரு விஷயமா பார்த்து, பார்த்து, பார்த்து நல்லதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது, பப்ளிக் சர்வன்ட்ஸ் எல்லாமே கூட இப்படித்தான் பண்றீங்க. ஒரு ஒரு அக்கறை இல்ல. மக்கள் அக்கறை இல்ல. சும்மா கதைக்கிறோம், நாங்க அத பண்றோம், இத பண்றோன்றீங்க. பார்த்தீங்கன்னா, டிரைவ் பண்ணிட்டே போடுறது, லைவ் போடுறது, வீடியோஸ் எடுக்கிறது, ரோட காட்டுறது, இங்க காட்டுறது. இப்பதான் காருக்குள்ள டிரைவ் பண்ணி தான் எல்லா விஷயமே காட்டிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே சரியில்ல. அதனால தயவு செய்து அடுத்தவங்கள சேஃபா இருக்க விடுங்க. உங்களோட சேஃப்டி உங்களுக்கு முக்கியம் இல்லன்னா பரவால்ல. அடுத்தவங்களோட சேஃப்டிய வந்து நீங்க ஒரு நாளுமே பாதிக்காம நடந்து கொள்ளுங்க. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸுமே இல்ல. அதனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. மத்த மனுஷர் வந்து சக மனுஷர்கள் இல்லன்னா அப்பாவி மக்கள் சேஃபாவும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஒரு லைஃப். அதனால அவங்கள தயவு செய்து சேஃபா இருக்க விடுங்க. உங்களோட ஸ்டண்ட் டிரைவிங் இல்லன்னா ஹீரோயிசம் வந்து வேற எங்கேயாவது பார்க்கிங் லாட்ல போய் காட்டுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இன்னொரு இப்படியான ஒரு ஒரு இதெல்லாம் சொல்றது கோமாளி வித்தைன்னு சொல்றது. இது ஸ்டண்ட்டும் கிடையாது, இல்ல ஹீரோயிசம் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கோமாளி வித்தை. இதெல்லாம் வீட்டுல சின்ன வயசுலயே சொல்லிக் குடுக்க வேணும். சொல்லிக் குடுக்காதனால வர்ற பிரச்சனை தான் இது. ஒரு அடுத்தவங்கள பாதிக்காம நடக்க வேணும்னா, அப்பா, அம்மா சொல்லிக் குடுக்க வேணும். அப்படி சொல்லிக் குடுக்காதவங்க தான் இப்படியான கோமாளி வேலை பண்ணி, கோமாளி வித்தை காட்டி ஒரு ஒரு ரோடுலலாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்னேக் பாபு மாரியே போயிட்டு இருக்காரு அப்படி. அதெல்லாம் சரியில்ல. அவர மாரியே நிறைய ஆளுங்க கார் டிரைவ் பண்ணிட்டே போஸ்ட் பண்றது, வீடியோஸ் எடுக்கிறது, லைவ் போடுறது, அதெல்லாம் பண்றது எல்லாம் ஸ்டாப் பண்ணிருங்க. அதான் எல்லாருக்குமே நல்லம். சேஃபா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதான் எல்லாருக்குமே தேவையான விஷயம். ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் ஹேவ் அ பிளெஸ்ட் டே.